கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினரை மாமல்லபுரத்தில் விஜய் இன்று சந்திக்கும் நிலையில் உயிரிழந்தவரின் தந்தையை ஹோட்டலுக்குள் அனுமதிக்காததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் தகவலை செய்தியாளர் நவீன் வழங்க கேட்கலாம். நவீன், வணக்கம். என்ன நடந்தது? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கடந்த மாதம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கரூர் பரப்புரையின் போது 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார்கள். அவருடைய குடும்பத்தினரை இன்று மாமல்லபுரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில தமிழக வெற்றி கழக தலைவர் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க உள்ளார். இதற்காக நட்சத்திர விடுதியில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில நேற்றைய தினம் கரூரிலிருந்து 235 பேர் பேருந்துகள் மூலமாக மாமல்லபுரம் ஹோட்டலுக்கு நேற்றிரவே வந்தடைந்தனர். இந்த நிலையில ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த மோகன் என்பவர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். அவருடைய தந்தை கந்தசாமி பேருந்து மூலமாக இந்த மாமல்லபுரம் ஹோட்டலுக்கு வருகை தந்திருந்த நிலையில உள்ளே வெளியாட்கள் உள்ளே செல்லாதவாறு ஏராளமான பவுன்சர்கள் இந்த ஹோட்டல் வளாகத்துல குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர் கந்தசாமி தன்னுடைய மகனின் இறப்பு சான்றிதழை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு உள்ளே வர முயன்ற போது அவர்களை தடுத்து நிறுத்திய பவுன்சர்கள் அவரை உள்ளே அனுமதிக்காமல் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக அவரை வெளியே வாசலில் காத்திருக்க வைத்தனர். தொடர்ந்து இந்த கந்தசாமி தனது மகனின் இறப்பு சான்றிதழை காட்டி சரி செய்த பின்னரே அவர் தற்போது உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதன் காரணமாக இந்த பகுதியிலே சிறிது நேரம் பரபரப்பான சூழல் என்பது நிலவியது.